தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. உயிரோடு வாழ்கிற எங்களது தெய்வமே, இதோ எங்களை சந்திப்பதற்காக நற்கருணை என்கிற இந்த ஒப்பற்ற அருள் அடையாளத்திலே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை சந்திப்பதற்காக நீர் காத்து கொண்டே இருக்கிறீர். இதோ நாங்கள் விவிலியத்திலே வாசிக்க பார்க்கிறோம். ஒரு பாவி என்று அழைக்கப்பட்ட அந்த சக்கேயு உம்மை பார்க்க வேண்டும் என்று பிரியப்பட்ட அந்த மாத்திரத்திலே அவருடைய பெயரை நீர் கூறி அழைத்து, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி மீட்பை கொடுத்தீங்க. இதோ அதே போல அந்த கனானைய பெண், அவளையும் நீங்கள் சந்திக்கிற பொழுது, அந்த ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட அந்த மகளை நீங்க சந்திக்கிற பொழுது, கண்டுகொள்ளாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட அவளது நம்பிக்கையை கண்டு, அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிது அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கு முன்பாக அவளை பெருமைப்படுத்தினீர்கள். ஆண்டவரே, இதோ எளிய மகளாகிய நாங்கள் உமக்கு முன்பாக வந்து நிற்கிறோம். நாங்கள் பாவிகள், குற்றவாளிகள், உமக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியற்றவர்கள் என்றாலும் கூட அந்த சக்கேயுவிடம் காணப்பட்ட அந்த ஒரு எளிய ஆர்வம், ஒரு எளிய அன்பு, உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, இதோ அவனுடைய வாழ்க்கை மாறிய தருணம் இதுவாக எங்களுக்கு மாறணும். ஆண்டவரே, சக்கேயு உம்மை சந்தித்த அந்த மாத்திரத்திலே அவனுடைய வாழ்க்கை மொத்தமாக மாறி போனது. அப்படிப்பட்ட ஒரு தருணமாக எங்களுக்கு இது அமைய வேண்டும். ஆண்டவரே, அந்த கனானைய பெண்மணி உம்மை சந்தித்த பொழுது அவளுடைய வாழ்க்கை மாறி போனது. அவள் மகள் மீண்டும் வாழ்வு பெற்றாள். ஆண்டவரே, அத்தகைய ஒரு வாழ்க்கையா எங்களுக்கு இது மாறணும். ஆண்டவரே, இதோ உம்முடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக்கொள்வதற்காக உமது திருமுன் முழந்தாடுபடிட்டிருக்கிற இந்த ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியும் பாருங்கப்பா. எங்களுடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்கப்பா. இதோ உன்னுடைய வீட்டில் நான் வந்து தங்க போறேன் அப்படின்னு எங்களையும் பார்த்து சொல்லும் ஆண்டவரே, சொல்லும் ஆண்டவரே. என்னுடைய நம்பிக்கையின் பொருட்டு, என்னுடைய எளிய வேண்டுகோளின் பொருட்டு என் குடும்பத்தில் இருக்கிற எல்லோருக்கும் சுகம் தாரும் ஆண்டவரே, குணம் தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, அதுதானே சக்கையுடைய வாழ்க்கையில நடந்துச்சு. இதோ என்னுடைய கணவனை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், எங்களுடைய மனைவியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.
எங்களது குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே. உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், பெற்றோர்கள், இங்க வர இயலாத ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். ஆண்டவரே, பரிந்துரை ஜெபத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறத ஆமென், நான் ஆமென். புரிந்து கொள்கிறேன். ஆண்டவரே, இதோ என்னிடம் ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதோ மாதா தொலைக்காட்சியின் வழியாக ஃபாதர் எங்களுக்காக ஜெபிங்க, சகோதரி எனக்காக ஜெபிங்க என்று கேட்கிற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரியையும் இந்த நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, வல்லமையானவரே, நல்லவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். எழுந்து நின்று பாடலின் 24 இணைந்து பாடுவோம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அன்பானவர்களே, இதோ நீங்களும் நானும் காத்திருந்தது இவருடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். சக்கேயு இயேசுவினுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று பிரியப்பட்டான். அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு மீட்பு கிடைத்தது. அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்துக்கே கிடைத்தது. கனானைய பெண் ஆசைப்பட்டார், அவளுக்கும் அது நடந்தது. 12 வருடமாக அந்த பெரும்பாடு நோய், அந்த பெண் ஆசைப்பட்டாள், அவளுக்கு வாழ்க்கையிலே சுகம் கிடைத்தது. அற்புதம், அதிசயம் நடந்தது. அதே வரிசையிலே நீங்களும் நானும் கூட அவரது முகத்தை பார்க்க வேண்டும், அவருடைய ஆசீரை பெற வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்புக் கொடுப்போம், நம்மை ஒப்புக் கொடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே. ஆண்டவரே, எங்களது வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பாடுகளா இருக்குது ஆண்டவரே. ஏராளமான வேதனைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள், இதோ உறவுகளால நெருக்கடி, ஏகப்பட்ட தொல்லைகள். ஆமாம் ஆண்டவரே, வேதனையோடு, துயரங்களோடு, கலக்கங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களது முகத்தை பார்க்கிற பொழுது எங்களது பாடுகள் மாறும், எங்களுக்கு நல்ல பாதைகள் கிடைக்கும் நம்புகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். எங்களது துயரங்களை, எங்களது வேதனைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்து விடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. சத்தமா பாடுவோமா? உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே
வாருமே. ஆண்டவரே, சக்கீவை எல்லோரும் பாவின்னு சொன்னாங்க. அவன் வச்சிருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நம்மளெல்லாம் கேவலமா நடத்துறான்னு சொன்னாங்க. ஆனால் அவனுக்குள்ள இருந்த அந்த ஆர்வம், உம்மை பார்க்கணும், உம்முடைய முகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அவனுக்கு மீட்பை கொண்டு வந்துச்சு, அவனுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்துச்சு, அவனுடைய குடும்பத்துக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, அமைதியை கொண்டு வந்துச்சு. ஆண்டவரே, நாங்களும் இதோ உங்களுடைய முகத்தை பார்க்கணும்னு உங்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். எங்கள் பாவத்தின் கட்டுகள் உடைந்து விடும், எங்கள் மனதில் அமைதியை தந்து விடும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே. இரு கரங்கள் உயர்த்தி இயேசுவே இயேசுவே வாருமே, வாரும் ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே வாருமே, வாரும் ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே வாருமே, ஆண்டவரே, இயேசுவே வாருமே. என் கூடவே இரும், கூடவே இருங்கப்பா. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, இதோ எங்களுடைய வாழ்க்கை இருட்டா போய் கிடக்குதப்பா. எப்படி வாழ்றது, என்ன வழி என்பதை அறியாம தெரியாம கிடக்கிறோம்பா. ஆண்டவரே, வழி தெரியாத இந்த மக்களை, உம்முடைய மகளை, உம்முடைய மகனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒளியாக இருப்பவரே, நம்பிக்கையாக இருப்பவரே, இந்த மக்களை தொடுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. எது வழி என்பதை, எது வாழ்க்கை என்பதை சுட்டி காட்டுங்கப்பா, உணர்த்தும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே, வழி நடத்தும். இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. கரங்கள் உயர்த்தி என் கூடவே இரும், ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும், இயேசுவே, ஓ இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, முடியாதையா. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவரே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது.
இயேசுவே 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 ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதோ எங்களது கண்ணீரை, கவலைகளை, இயேசுவே எங்களது வேதனைகளை, இன்ப துன்பங்களை, கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களது பொருளாதார பிரச்சனைகளை, எங்களது தொழிலை, எங்களது நோய்களை, இயேசுவே எங்களது வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கிற எல்லா பிரச்சனைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களது கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே எங்களிடம் வேண்டிக் கொள்ள சொன்னவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய வாழ்க்கையின் அந்த நொடிய தருணத்தை மாத்துங்கப்பா. இயேசுவே உம்மை சந்திக்கிறவர்கள் எல்லோருமே உம்முடைய அருளையும் ஆசிரையும் பெற்றுக் கொண்டார்களே. ஆமென். அந்த அதிசயம், அந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நடக்கணும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். எனக்கு கிடைக்கணும் ஆண்டவரே. இயேசுவே. நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே. இதோ அந்த சக்கேயுவை போல உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். ஆமென். அந்த கனானிய பெண்ணை போல உம்மிடம் கெஞ்சி கேட்கிறேன். இயேசுவே. அந்த பெரும்பாடு பெண்ணை போல நான் பேச முடியலனாலும், கேட்க முடியலனாலும், நம்பிக்கையோடு உன்னை பார்க்கிற பொழுது, உம்மை ஆமென். தொடுகிற பொழுது ஆமென். எனக்கு கிடைக்கும் ஆண்டவரே. ஆமென். எனக்கு நடக்கும் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே. என்னுடைய குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய கணவரை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறோம். என்னுடைய மனைவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய ஆண்டவரே. குழந்தைகளை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களது படிப்பை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கான வேலை வாய்ப்பை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். திருமண வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். கொடுக்கிறேன். ஆண்டவரே. குழந்தை செல்வங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு ஆண்டவரே. கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, ஒப்பு நன்றி கொடுக்கிறேன். ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். சொந்தமென்று சொல்லிக்கொள்ள இயேசுவே உம்மை விட யாரும் இல்லை. வேற யாருமே இல்லை ஆண்டவரே. சொத்து என்று அள்ளிக்கொள்ள இயேசுவே உம்மை விட்ட ஏதும் இல்லை. இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இயேசுவே உம்மை விட யாரும் இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே சொத்து என்று அள்ளிக்கொள்ள எங்களுடைய சொத்து நீதான் ஆண்டவரே. உம்மை விட்ட ஏதும் இல்லை. எதுவுமே இல்ல ஆண்டவரே. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே எல்லாமே நீதாயா. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே எல்லாமே நீதான் ஆண்டவரே. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே நீதான் ஆண்டவரே. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே எல்லாம் நீதான் ஆண்டவரே. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல் 5 வரை. சில நாட்களுக்கு பின் இயேசு மீண்டும் கப்பர்நாகமுக்கு சென்றார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்னும் செய்தி பரவிற்று. பலர் வந்து கூடவே வீட்டு வாயில் அருகிலும் இடமில்லாமல் போயிற்று. அவர் அவர்களுக்கு இறை வார்த்தையை எடுத்துரைத்து கொண்டிருந்தார். அப்போது முடக்குவாதமுற்ற ஒருவரை நால்வர் சுமந்து அவரிடம் கொண்டு வந்தனர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி
இயேசு சுகம் தருபவர், குணம் தருபவர், அவர் ஒரு புறம். அவருடைய சீடர்கள் அவர் பக்கம் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. இன்னொரு புறம் பார்க்கிற பொழுது பரிசேயர்கள், மறைநூல் அறிஞர்கள், அவர் என்னதான் பண்றாரு, என்னதான் நடக்குது அப்படின்னு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்களை கடந்து ஒரு 4 பேர். யார் அந்த 4 பேர்? யார் அந்த 4 பேர்? இன்னைக்கு நாம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, அந்த 4 பேர் யார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, ஒருவேளை யாரோ ஒருவர் இயேசுவிடம் சுகம் பெற்றவராக, குணம் பெற்றவராக இருந்திருக்கலாம். நான் அப்படிதான் ஒரு முறை என்னுடைய கண் பார்வை இல்லாமல் இருந்தேன், வாய் பேச முடியாமல் இருந்தேன், நடக்க முடியாமல் இருந்தேன், இல்லை ஏதோ ஒரு நோய் இருந்துச்சு, என்னுடைய குடும்பத்தில் இருந்தவங்களுக்கு இருந்துச்சு. இப்பொழுது நான் குணம் பெற்றிருக்கிறேன், சுகம் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் ஒருவராக இருக்கலாம். நான் இந்த பசிலிக்காவுக்கு வந்த உடனே ஒரு அம்மா ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் கோவிலுக்கு வந்து அந்த அம்மாட்ட, அம்மா இந்த கோவில் எப்படிங்கம்மா அப்படின்னு கேட்டது தான். உடனே அந்த அம்மா, என்ன தம்பி இப்படி பேசுகிறீங்க, நான் பேண்ட் ஷர்ட்டு தான் போட்டுட்டு சும்மா கோவிலுக்கு வந்துட்டு போகலான்ட்டு உள்ளே வந்திருந்தேன். இங்கே எவ்வளவு புதுமை நடக்குது தெரியுதுங்களா? அந்த பாருங்க, அந்த கை விரிச்சுக்கிட்டு ஆண்டவர் நிற்கிறாரு பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க, நீங்க எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகளை அடுக்கிக் கொண்டே சென்றார். பிரியமானவர்களே, இங்க என்ன அப்படின்னா, கடவுளை யாரெல்லாம் சந்திக்கிறார்களோ, கடவுளிடம் யாரெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் ஒரு சாட்சியாக மாறி போகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்படி சாட்சியா மாறி போனவங்களால சும்மா இருக்க முடியாதுங்க. எனக்கு கிடைச்சிச்சு, உனக்கும் கிடைக்கணும், வா அப்படின்னு. அந்த 4 பேர்ல ஒருத்தர் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, கிடைத்தவர்கள் அங்க இருப்பாங்க. இன்னொருத்தவங்க கிடைக்கும் என்று நம்பியவர்கள். பல நேரத்தில் சொல்லுவாங்க, நாங்கள் வெளியிலலாம் போகிற பொழுது என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் மாதா டிவியில் பார்த்தோம், நீங்கள் ஜெபத்துக்கு வரதா கேள்விப்பட்டோம், அதனால வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்தீங்க அப்படின்னு சில நேரத்தில் நான் அவர்கள்ட்ட வேண்டும்னே கேட்பேன். இல்லை ஃபாதர், எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த நற்கருணையை வச்சு ஜெபிக்கிற பொழுது நிறைய அற்புதம் நடக்குதான், அதிசயம் நடக்குதான், குடும்பத்தில் இருக்கிற நிறைய பிரச்சனைகள்லாம் தீருதான், அதனால இதை நான் கேள்விப்பட்டேன் ஃபாதர், எனக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய கஷ்டம் இருக்கிறது, அதனால நானும் என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிரச்சனைக்காக ஜெபிக்கலான்னு வந்தேன் ஃபாதர். பிரைஸ் தி லார்ட். இவங்க ரெண்டாவது. முதல்ல எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு வருகிறவர்கள், இரண்டாவது நான் கேள்விப்பட்டேன் அதனால எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வருபவர்கள். பிரியமானவர்களே, மூன்றாவது அவங்களுக்கு நடக்குது, இவங்களுக்கு நடக்குது அப்படிங்கும்போது, ஏன் எனக்கு நடக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு வந்தவர்கள் மூன்றாவது வகையினர். நான்காவது யார் அப்படின்னா, எனக்கு இதிலெல்லாம் பெரிய நம்பிக்கை இல்லை, நற்கருணை ஆண்டவர் சுகப்படுத்துவார், குணப்படுத்துவார் அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லை, அவர் கஷ்டப்படுறாரு, அவர் துன்பப்படுறாரு, இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார், சரி நம்ம விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாகனத்தில் கூட்டிக்கிட்டு வந்தேன். ஒரு ஆட்டோ ஓட்டுநராக இருக்கலாம், இல்லை ஒரு 2 வீலரில் லிஃப்ட் கொடுத்தவராக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் சும்மா அவங்களுடைய கையை பிடித்து அழைத்து கொண்டு வந்த ஒரு சாதாரண மனிதராக இருக்கலாம். இவர்கள் 4வது வகையினர். இவங்க 4வது வகையினர். பிரியமானவர்களே, இப்படி 4 வகையான மக்களும் ஆண்டவருக்கு முன்பாக கூடுறாங்கங்க. ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார் என்று சொல்லக்கூடியவர்கள், ஆண்டவர் எனக்கும் சுகம் தருவார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறவர்கள், என்னுடைய குடும்பத்தினரையும்
கேட்பார், பார்ப்பார், நாங்களும் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு கடமைக்காக, யாரோ ஒரு மனிதருக்காக வந்தவர்கள். 4 வகையான மக்களும் இருப்பாங்க. பிரியமானவர்களே, இந்த பகுதியில் யார் கதாநாயகர்கள் அப்படின்னா அந்த 4 பேரும் தான். அந்த 4 பேரும் தான். ஆம் பிரியமானவர்களே, ஒருவன் முடக்குவாதம் முற்று கடக்கிறான். இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அவனுடைய அந்த நோய்க்கான காரணம் என்ன அப்படின்னா அவன் செய்த குற்றம், இல்லைன்னா அவங்க அம்மா அப்பா செஞ்ச பாவம், அதனால தான் இவன் அப்படி கஷ்டப்படுறான், வேதனைப்படுறான் அப்படின்னு சொல்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் செய்த பாவத்துக்கு கடவுள் தண்டனை கொடுக்கிறார் அப்படின்னா ஜெயிலை விட கொடுமையான தண்டனையே நீங்களும் நானும் இன்னைக்கு அனுபவித்து கொண்டுதான் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, என்னுடைய பாவம் மற்றவர்களுக்கு தெரியாத வரை நான் நீதிமான், நான் நல்லவன். நமக்கு தான் தெரியும் நான் எவ்வளவு பாவம் செய்தவன் என்பது. அந்த இருட்டுக்குள்ளேயே, என்னுடைய அறைக்குள்ளேயே, யாருக்கும் தெரியாத இடங்கள்ல நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்பது எனக்கு தான் தெரியும். பிரியமானவர்களே, எனக்கு தான் தெரியும். நம் ஒவ்வொருவருக்கும் நல்லா தெரியும், கடவுளுக்கும் தெரியும். அப்போ நான் என்ன பண்றேன், என்னுடைய தவறை மறைப்பதற்காக மற்றவர்களுடைய தவறை தூக்கி பிடிக்கிறேன். உன்னை பத்தி எனக்கு தெரியும், அதன் வழியா நான் என்னுடைய பாவத்தை நான் மறைத்து கொள்கிறேன். பிரியமானவர்களே, அங்கே அந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அதை தாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவனுடைய நோய்க்கான காரணம் இதுதான் என்று சொல்லி அவன் மீது பழி சுமத்தி அவனை கண்டுக்கவே இல்லை, அவனை கண்டுகொள்ளவே இல்லை. சீடர்களுக்கும் கூட இது தெரியல, ஆனா அந்த 4 பேருக்கும் தெரிஞ்சுது. இந்த மனிதனுக்கு எப்படியாவது நாம் சுகம் தந்து விட வேண்டும், இந்த மனிதனுக்கு நாம் எப்படியாவது குணம் தந்து விட வேண்டும் அப்படின்னு நினைச்சு அவங்க கொண்டுட்டு வராங்க. இயேசுவுக்கு பக்கத்துல கூட்டிக்கிட்டு போகவே முடியல, அந்த அளவுக்கு கூட்டம் நிரம்பி வழிகிறது. பிரியமானவர்களே, உடனே அவங்க என்ன பண்றாங்க, மேல் கூரையை பிரித்து திறப்பு உண்டாக்கி அந்த முடக்குவாதம் முற்றவனை அப்படியே கடவுளுக்கு முன்னாடி கொண்டுட்டு போறாங்க. இங்கே சுகம் கிடைத்தது அந்த முடக்குவாதம் முற்றவனால் அல்ல, சீடர்களால் அல்ல, பரிசேயர்களால் மறைநூல் அறிஞர்களால் அல்ல, அந்த 4 பேரால. அந்த 4 பேரால அந்த முடக்குவாதம் முற்றவன் அங்கே சுகம் பெறுகிறான், குணம் பெறுகிறான். பிரியமானவர்களே, அவங்க திறப்பு உண்டாக்கி இறக்கின உடனே அந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் இவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம், இன்னைக்கு இதை செய்வாரா, இவனுக்கு சுகம் தருவாரா, குணம் தருவாரா அப்படின்னு வேடிக்கை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பல நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், கோவிலுக்கு வருகிற பொழுது பார்ப்போம், இந்த நற்கருணை ஆண்டவர் சுகம் தருவாரா, குணம் தருவாரா அப்படின்னு பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எப்படிங்க வாழ்க்கையில நடக்கும், எப்படிங்க எனக்கு கிடைக்கும்? பிரியமானவர்களே, ஆனா அந்த 4 பேருக்கும் எப்படிப்பட்ட நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா, அந்த கூரையை திறந்து கொண்டு இன்னொருத்தனோட வீடு, இன்னொருத்தருடைய இடம், அவங்க கூரையை பிரிச்சுக்கிட்டு உள்ள இறக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும், இயேசு அங்கே குணம் தருவார், சுகம் தருவார். அப்படி அந்த குணமும் சுகமும் கொடுத்துட்டார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, எல்லா மக்களும் கொண்டாடுவார்கள். நாம் இந்த கூரையை திறந்தது யாருக்கும் தெரியாம போயிடும், பரவாயில்ல போ, அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரனே சொல்லிடுவான். ஆம் பிரியமானவர்களே, ஆம் பிரியமானவர்களே, அந்த 4 பேருடைய நம்பிக்கை தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை கொடுத்தது, வாழ்க்கையை கொடுத்தது. எங்கே நான் இன்னைக்கு இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிறேன், மறைநூல் அறிஞரை போல இருக்கிறேனா, இல்ல பரிசேயனை போல இந்த இயேசு என்ன பண்ணுவார்னு பார்க்கலாம் அப்படின்னு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறேனா, இல்ல அந்த 4 பேரை போல நான் என்னுடைய கடவுளுக்கு முன்பாக நிறைய பேரை கூட்டிட்டு வர போறேன், நிறைய பேரை கூட்டிட்டு வரேன். ஆம் பிரியமானவர்களே, பரிந்துரை ஜெபம்.
நீங்கள் மற்றவருக்காக கடவுள் முன்பாக கொண்டு வருகிற அந்த வேண்டுதல், அந்த ஜெபம் எப்பொழுதும் கேட்கப்படும். அதுதாங்க இதை உணர்த்துது. அந்த 4 பேர் அவங்க தான். எனக்கு என்னுடைய கடவுள் சுகம் தந்தார், குணம் தந்தார். என்னுடைய கடவுள் எனக்கு என்னுடைய வாழ்க்கையை தந்தாரு. அத்தகைய அந்த கடவுளிடம் நான் இவனை கொண்டு வரேன். முதலாவர். இரண்டாவது, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் சுகம் தருபவர், குணம் தருபவர், அதனால இன்னைக்கு நான் இங்க வந்து நிக்கிறேன். மூன்றாமவர், எல்லாரும் பேசி கொண்டிருக்கிறாங்க, அதனால நான் என் குடும்ப உறுப்பினர்களை தூக்கிட்டு வந்து இந்த கடவுளுக்கு முன்பாக, இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக வைப்பேன். எங்க குடும்ப பிரச்சனையை வைப்பேன். என்னுடைய கணவனுக்காக, என்னுடைய மனைவிக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக நான் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்பேன். அவங்க வேற வழியே இல்லை, ஏதோ இன்னைக்கு ஒரு பூசைக்காக வந்தேன், அப்படியே கடந்து போக வந்தேன், ஆனா இன்னைக்கு நானும் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படிங்கிற 4 வகையினர். பிரியமானவர்களே, இந்த எந்த வகையில் இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக வந்திருக்கிறேன். என்னுடைய நற்கருணை ஆண்டவரை நான் இறுக்கமா பிடிச்சுக்குவேன். இந்த உலகத்துல பொன்னை விட, பொருளை விட, மண்ணை விட, மணியை விட என்னுடைய ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரை நான் இறுக்கமாக உறுதியாக பிடித்து கொள்கின்ற பொழுது எனக்கு நல்லது நடக்கும், சுகம் கிடைக்கும். பிரியமானவர்களே, அந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் அந்த முடக்குவாதம் முற்றவனை ஒரு பாவியாக பார்த்தார்கள். அந்த பாவத்தினால தான் அவன் இப்படி துயரப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று பார்த்தார்கள். அவங்க வாழ்க்கையில இயேசுவை உணரவே இல்லை, அறியவே இல்லை. அவர்கள் ஏதேதோ வார்த்தைகளை சொல்லி புலம்பிக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்து போனார்கள், கடந்து போனார்கள். ஆனால் அந்த நாள் வரும் வாழ்க்கையை கொண்டாடினாங்க. இன்னொரு மனிதனுக்காக நான் ஜெபிக்கிற பொழுது, இன்னொரு மனிதனுக்காக நான் ரிஸ்க் எடுக்கும் பொழுது கடவுள் என்னையும் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியோடு போயிருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த சமூகத்தில் நிறைய மக்கள் முடக்குவாதம் போல பாதிக்கப்பட்டவர்களாக கிடக்கிறார்கள், அடிமைகளாக கிடக்கிறார்கள், நொறுக்கப்பட்டு கிடக்கிறார்கள், ஏராளமான வேதனைகள் கிடக்கிறார்கள். ஏராளமான மக்கள் விழுந்து கிடக்கிறார்கள், சாய்ந்து சரிந்து கிடக்கிறார்கள். அவங்கள எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு வர அந்த 4 மனிதர்களுள் யாரோ ஒருவரை போல நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக வருவோம். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களை நான் தூக்கிட்டு வரேன். ஆண்டவரே, என் பக்கத்தில் இருக்கிறவர்களை நான் உன்கிட்ட தூக்கிட்டு வரேன். என்னுடைய குழந்தைகளை தூக்கிட்டு வரேன். வாழ்க்கை இனிமேல் எனக்கு எதுவுமே இல்லை என்று தளர்ந்து போயிருக்கிற, சோர்ந்து போயிருக்கிற ஏராளமான மக்களை உங்கள்கிட்ட தூக்கிட்டு வரேன் என்று சொல்லி நமக்கு தெரிந்தவர்களை, தெரியாதவர்களை எல்லோரையும் நாம் ஆண்டவரிடம் தூக்கி வருவோம். பிரியமானவர்களே, கடவுள் பாவங்களை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் நமக்கு தேவையான அங்கீகாரத்தை, அடையாளத்தை கொடுப்பவர். நம்புவோம். அன்பானவர்களே, எல்லோரும் எழுந்து நிற்போம். இதோ இயேசு கிறிஸ்துவை நான் சந்திக்கிற நேரம், இயேசு கிறிஸ்து என்னை தொடுகிற நேரம், என்னுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கடவுள் எனக்குள் கடத்துகிற நேரம். நம்மை முழுவதுமா ஒப்பு கொடுப்போம். அந்த முடக்குவாதம் முற்றவனுக்கு வாழ்க்கையில் நடந்த அதிசயம், அற்புதம் இதோ இந்த நேரத்தில், இந்த நொடியில் எனக்கும் என்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நான் யாரையெல்லாம் சுமந்து இந்த நற்கருணைக்கு முன்பாக வைக்கிறேனோ அவர்கள் எல்லோரும் நம்பிக்கையோடு எழுந்து போவார்கள், நடந்து போவார்கள், தங்களுடைய வாழ்க்கையில ஜெயிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு கூட அவர்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். பிரியமானவர்களே, ஒப்புக் கொடுப்போம். எல்லோரும் கண்களை மூடுவோம். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே,
ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஐயா சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ அந்த நயீன் பட்டணத்துல அந்த அம்மா விதவை பெண் தன்னுடைய மகனை பாடியா இறந்து போன உடலை சுமந்து வந்த பொழுது நீங்க இரக்கம் பட்டீங்களே, மன உருக்கம் அடைஞ்சீங்களே, மனம் உருகி இதோ அந்த பாடையை தொட்டு அவனுக்கு மீண்டும் உயிரை கொடுத்தீங்களே ஆண்டவரே. இதோ வாழ்க்கையில தளர்ந்து போய் சோர்ந்து போய் ஏராளமான மக்கள் இறந்து போன பிணமாக நிற்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை இனிமேல் இல்லவே இல்லை என்கிற வேதனையோடு நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மனம் முருகுங்கப்பா. இதோ உம்முடைய மகன் மீதும் உம்முடைய மகள் மீதும் நீங்க இரக்கம் வையுங்க ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்கப்பா, எங்களை தொடுங்கப்பா, எங்களை குணமாக்குங்கப்பா, எங்களுடைய பிரச்சனைகளை தீருங்கப்பா. மனம் முருகும் ஆண்டவரே, மனம் முருகும், மனம் முருகும். மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, இன்றும் அதிசயம் செய்பவரே, இயேசுவே என்றும் அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, இயேசுவே என் கண்ணீரை காண்பவரே, இந்த மக்களுடைய கண்ணீரை பாரும் ஆண்டவரே. தருபவரே, இயேசுவே ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ உமக்கு சித்தமானால் என்னுடைய வாழ்க்கையில இது நடக்கட்டும், கிடைக்கட்டும் அப்படின்னு மக்கள் கேட்கிற பொழுது நீங்க சுகம் தந்தீங்களே, சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொல்லி சுகம் தந்தீங்களே, குணம் தந்தீங்களே ஆண்டவரே. இதோ பல்வேறு உடல் உபாதைகளால, பல்வேறு பிரச்சனைகளால, கடன் தொல்லைகளால பாதிக்கப்பட்டு கிடக்கிற இந்த சகோதரிகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சித்தம் உண்டு மகளே, சுத்தமாகணும் மகளே சொல்லுங்க ஆண்டவரே. இந்த மகனை பார்த்து, இந்த மகளை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும், கிடைக்கணும். ஆமென். சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே, சொல்லுங்க ஆண்டவரே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீ, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. ஆண்டவரே, இதோ நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, என்னுடைய மகனே மகளே, உன்னுடைய நோய்களை எல்லாம் என்னுடைய சிலுவையிலே நான் சுமந்து தீர்த்திருக்கிறேன், உன்னுடைய நோய்களிலிருந்து உனக்கு விடுதலை தந்திருக்கிறேன். இதோ என்னுடைய சிலுவையிலே உனக்கு வெற்றி உண்டு, உனக்கு ஜெயம் உண்டு என்று சொல்லி இருக்கின்றே ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய நோய்களை எல்லாம் தீரும் ஆண்டவரே. என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களது நோய்களை, சுமைகளை தீரும் ஆண்டவரே. என்னை நம்பி இருக்கிற என்னுடைய நண்பர்களை,
நான் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறேனோ அந்த உற்றார் உறவினர்களை, அவர்களது நோய்களை சுத்தமாக்கும் ஆண்டவரே, அவர்களை பூரண சுகமாக்கும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். என் நோய்களை இயேசுவே சிலுவையிலே ஆண்டவரே சுமந்து தீர்த்தீரையா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. என் நோய்களை இயேசுவே சிலுவையிலே ஆண்டவரே சுமந்து தீர்த்தீரையா. இயேசுவே, இயேசுவே ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மலைகள் பெயர்ந்து போகலாம், இயேசுவே குன்றுகள் அசைந்து போகலாம். ஆண்டவரே மலைகள் பெயர்ந்து போகலாம், நற்கருணையே குன்றுகள் அசைந்து போகலாம். நம்பிக்கையே மனதுருகும் தேவன் மாறிடவே மாட்டார். நன்றி ஆண்டவரே. இயேசுவே நன்றி. மாறாத தெய்வமே நன்றி. மாறிடவே மாட்டார். இயேசு மாறிடவே மாட்டார். கலங்காதே மகனே, ஆண்டவரே கலங்காதே மகனே, இயேசுவே, இயேசுவே கலங்காதே மகனே, ஆண்டவரே கலங்காதே மகளே. கல்மலையாம் கிறிஸ்து இயேசுவே கைவிடவே மாட்டார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கைவிடவே மாட்டார். இயேசுவே கைவிடவே நன்றி ஆண்டவரே, மாட்டார். நன்றி ஆண்டவரே. இயேசு கைவிடவே மாட்டார். கதறினே நான் புலம்பினேன், ஆண்டவரே உம்மை தவிர யாரும் வரலையே. யாருமே வரல ஆண்டவரே. இயேசுவே நான் புலம்பினேன், ஆண்டவரே. உம்மை தவிர யாரும் வரலையே. இயேசுவே என் இயேசுவே ஆண்டவரே ஆராதனை, ஆராதனை ஐயா. என் இயேசுவே இயேசுவே ஆராதனை, என் இயேசுவே 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 ஆராதனை, ஆராதனை ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, என் நன்றி ஆண்டவரே. என்ன தொடுங்கப்பா, என்ன ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய இந்த மக்களை பாருங்கப்பா, இவர்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இதோ காணாமல் போன ஆடை போல இதோ தவிக்கிறோம் அப்பா. எங்களது குரலுக்கு செவி கொடும் ஆண்டவரே. எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே. எங்களை பாரும் ஆண்டவரே. எங்களது நம்பிக்கையானவரே, எங்களது ஆறுதலே, எங்களது அன்பே, எங்களது உயிரே, உறவே, எங்களது பாதுகாப்பே, எங்களது அரணே, கேடயமே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இந்த மக்கள் ஒவ்வொருவரையும், இவர்களது உடல் உள்ள நலனையும், எங்கள் உறவினர்களை யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அவர்களையும் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்களை தொட்டவரே உமக்கு நன்றி. எங்களை குணமாக்கியவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. இதோ எங்களது பிரச்சனைகளை கண்டு தூ ஓடி போ என்று சொன்னவரே உமக்கு நன்றி. ஆமென். எங்களது பாவங்களை மன்னித்தவரே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. அருள் தந்த தெய்வமே நன்றி. வரம் தந்த தெய்வமே நன்றி. கொடைகளை வழங்கிய வள்ளலே உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போல தெய்வமில்லை,
இயேசுவே நீர் இல்லை என்றால் நான் இல்லை. நன்றி ஆண்டவரே. உம்மை போல தெய்வம் இல்லை. இயேசுவே நீர் இல்லை என்றால் நான் இல்லை. ஆண்டவரே கண்ணின் கண்ணாக வாழும் உள்ளே. இயேசுவே கண்ணின் கண்ணாக வாழும் உள்ளே. கருணை ஆண்டவரே. உம் அன்புக்கு அளவே இல்லை. உங்களோட அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. உம் அன்புக்கு அளவே அளவே இல்லை ஆண்டவரே. இயேசுவே மாண்புயரே வருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே.